வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு வெஜ் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி தேவையில்லை. இது மாதிரி பூண்டு தட்டி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அது வதங்கின உடனே கொஞ்சமாக அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இதில் ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள் அதை போட்டு அதையும் லேசாக கலந்துட்டு இப்போ வெஜிடபிள்ஸும் ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதிலையே கேரட்டு, காலிஃப்ளவர் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா காலிஃப்ளவரும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்து ஒரு கிரேவி பண்ணி அதை ஒரு வெரைட்டி ரைஸ் கூட அல்லது ஒரு புலாவ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டு போதுமான அளவு தண்ணி, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது. ப்ரெஷர் பேனில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு இறக்கிட்டு இது மாதிரி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரேவி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள்.